தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் மூர்த்தி மீது பாய்ந்தார் செல்லூர் ராஜு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமைச்சர் மூர்த்தி மீது பாய்ந்தார் செல்லூர் ராஜு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செல்லூர் ராஜு 10 ஆண்டுகளாக தமிழக அமைச்சராக இருந்தவர். தற்பொழுது மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். மதுரையில் தற்பொழுது அமைச்சராக உள்ளவர் மூர்த்தி. மதுரை மேற்கு தொகுதி ஏறத்தாழ 30 ஆண்டு காலமாக திமுக வெற்றி பெறாத தொகுதி. திமுகவிடம் இல்லை. இந்த முறை திமுக மதுரை மேற்கில் வெற்றி பெற வேண்டும் என்று அமைச்சர் மூர்த்தியை களமிறக்கியுள்ளது. அதற்காக செல்லூர் ராஜுவை தோற்கடிக்க அமைச்சர் மூர்த்தி களமிறங்கியுள்ளார். செல்லூர் ராஜு நேற்றைய தினம் அமைச்சர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை கூறினார். அமைச்சர் மூர்த்தி தன்னுடைய மகனுக்கு 100 கோடி ரூபாய் செலவில் திருமணம் செய்து வைத்தார் என்று குற்றம் சாட்டினார். மேலும் அமைச்சர் மூர்த்தி தத்தெடுத்துள்ள தொகுதியில்தான் தன்னுடைய தொகுதி வருவதாகவும், தன்னுடைய வீட்டுக்கு அருகில் கூட தரமான சாலை போட அவர் மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அமலாக்கத்துறை விரைவில் அமைச்சர் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். செல்லூர் ராஜுவை தோற்கடிக்க அமைச்சர் மூர்த்தி களமிறக்கப்பட்டுள்ளார். மதுரை மேற்கு தொகுதி அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. தற்பொழுது அதிமுக வசம்தான் உள்ளது. கடைசியாக திமுக 1996ஆம் ஆண்டு திமுக வேட்பாளராக PTR பழனிவேல்ராஜன் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு ஏறத்தாழ 25 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. திமுக கூட்டணி கட்சி சார்பில் யாரும் அங்கு சட்டமன்ற உறுப்பினராகவில்லை. ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் திமுக வசம் மதுரை மேற்கு தொகுதி இல்லை. தற்பொழுது மதுரை மேற்கு தொகுதியை கைப்பற்ற அமைச்சர் மூர்த்தி களமிறங்குகிறார். செல்லூர் ராஜுவோ வெற்றிக்காக போராடுகிறார். அமைச்சர் மூர்த்தி மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை நேற்றைய தினம் தெரிவித்தார். மதுரை மேற்கு தொகுதி ஒரு பசுமையான ஒரு தொகுதியாக இருந்தது. கோச்சடை டு தோரிமான் பக்கம் போனோம் என்று சொன்னால் அவ்வளவு பசுமையாக இருக்கும். ஆனால் இந்த திமுக ஆட்சியில் 360 மரங்கள், சாலையின் இருபுறம் உள்ள 360 மரங்களை திமுக அரசு வெட்டி சாய்த்து விட்டது, சாலை விரிவாக்கம் என்ற பெயரில். தற்பொழுது அது வறண்ட பாலைவனம் போன்று காட்சியளிப்பது வேதனையான விஷயம். மதுரை மேற்கு தொகுதி தற்பொழுது யார் வெற்றி பெறுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அங்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் விக்னேஷ் களமிறக்கப்பட்டுள்ளார். அவர் கிராமங்கள் தோறும் பிரச்சாரம் செய்து வருகிறார். நாம் தமிழர் கட்சிக்கு அமோக வரவேற்பு உள்ளது. செல்லூர் ராஜு, மூர்த்தி இருவரது போட்டியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் விக்னேஷ் வெற்றி முகத்தில் உள்ளார். நாம் தமிழர் கட்சி அந்த தொகுதியை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் மூர்த்தியும் செல்லூர் ராஜுவும் கோட்டை விட்டு விடுவார் போல் தெரிகிறது. நாம் தமிழர் கட்சி கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.